நான் டாக்டர் நிஷாந்தாக்கும் கன்சல்டன்ட் பல்மனாலஜி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் கிம்ஸ் ஹெல்த் நாகர்கோவில். நான் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டில் வந்திருக்கிறது ப்ராங்கியல் ஆஸ்மான்னு சொல்கிற ஒரு காமனாയിട്ടുള്ള ஒரு நோயை பற்றி கொஞ்சம் கூட கிளாரிட்டி தரதுக்கு வேண்டிட்டாக்கும். இந்த ப்ராங்கியல் ஆஸ்மான்னு சொல்ல நோய் வந்து சைல்ட்ஹுட் சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பார்த்து வருது ஒரு நோயாக்கும். அதை பற்றி நமக்கு பயம் என்னென்னா வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா, இல்லைன்னா அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணான்னா கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துருமான்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. அதை பற்றி பேசினான்னா என்னென்னா வந்து நீங்கள் நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா நமக்கு வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இல்லைன்னா அதுக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராங்கியல் ஆஸ்மாவோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொன்னோன்னா இன்ஹேலர்ஸ் ஆகும். இன்ஹேலர்ஸ் வந்து ரொம்ப லைக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லாத வெரி சேஃப் மெடிக்கேஷன் ஆகும். நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் என்னென்னா வந்து இன்ஹேலர் ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது நிறுத்த முடியாதா, இல்லைன்னா கண்டினியூஸாக எடுக்க வருமானு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இன்ஹேலர்ஸ் வந்து நமக்கு சேஃப் மெடிசின் என்னென்னா வந்து அது டைரெக்டாக லங்ஸுக்குள்ளே அந்த மெடிசின் போகுது. அப்போ வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. டைரெக்டாக வந்து லங்ஸுக்குள்ளே போகுதுனாலே சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இல்லை இன்ஹேலர்ஸுக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஃபாஸ்டர் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். நான் முதல்ல சொன்னது மாதிரி. அப்போ ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன்ட்ட நீங்கள் ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருந்தீங்கன்னா இந்த இன்ஹேலர்ஸ் வந்து ஒரு 6 months 3 to 6 monthsக்கு வந்து நம்ம கிராஜுவலாக நம்ம டோஸை டேப்பர் பண்ணி நமக்கு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம காமனாയിട്ടുള്ള இந்த ஆஸ்மாக்குள்ள ட்ரிகர்ஸ்ன்னு சொன்னான்னா வந்து டஸ்ட்டு, பின்ன இல்லைன்னா வந்து அலர்ஜன்ஸ், ஸ்மோக்கு. அப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போசர் கம்மி பண்ணணும். நிறையவங்களுக்கு வீட்டில் வந்து பெட்ஸு, நாய், பூனை, பின்ன இல்லைன்னா பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அப்போ அதிலேருந்து எக்ஸ்போஷரை நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ இனி ஏதாவது மூச்சு பிரச்சனை மாதிரி ஏதாவது இருந்துன்னா நீங்கள் நம்மள்கிட்ட வந்து இந்த ப்ராங்கியல் ஆஸ்மா நோயோட கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதோட ட்ரீட்மெண்ட்டு நம்மள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணான்னா இட் வில் பி ஏ லாங் டேர்ம் சிம்டம் ஃப்ரீ ஆகிட்டு நமக்கு இது கொண்டு வர முடியும். ஸோ ப்ராங்கியல் ஆஸ்மான்னு சொல்ல நோய் வந்து பயப்படுறதுக்கு ஒரு நோய் இல்லை. ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் வழி அது நல்ல கண்ட்ரோலாக வைக்க முடியும். தேங்க்யூ.